Hi everyone, welcome to RKMS channel. If you like my videos, please like, comment, share and subscribe to my channel and click bell icon below to get my videos as notification. Hi students, welcome to RKMS channel. இதில் பார்த்தீங்கன்னா 9th class maths ஓட annual exam 2024 கான ஒரு மாடல் கொஷின் பேப்பர். ஆக்சுவலாக இந்த கொஷின் பேப்பர் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் annual exam கொஷின் பேப்பர் 2023. ஸோ ஓகேவா, இது லாஸ்ட் இயர் கொஷின் பேப்பர். ஸோ இந்த வருஷத்துக்கு கிடையாது. ஓகேங்களா, யாருக்குமே ஒரிஜினல் கொஷின் பேப்பர் வந்து முன்னாடியே தெரியாது. ஸோ எல்லோரும் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் மட்டும் கேட்காதீங்க, சரியா? ஸோ இதெல்லாமே நான் அப்லோட் பண்ணுறதால லாஸ்ட் இயர் நடந்த அந்த கொஷின் பேப்பர் சேர்த்து இப்போ அப்லோட் பண்ணிட்டு இருப்பேன். இதுலேருந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள், என்னென்ன கொஷின்ஸ் வந்திருக்கு, எந்த மாடலில் வந்திருக்குன்ட்டு. நாளைக்கு உங்களுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்ன்றது அப்லோட் பண்ணியிருக்கேன் இல்லையா? இந்த கொஷின் பேப்பர் வச்சு கம்பேர் பண்ணி பாருங்கள், இதில் இருக்கிறதெல்லாம் அந்த கொடுத்த மெட்டீரியலில் இருக்கா இல்லையான்ட்டு. ஸோ அதுலேருந்து நீங்கள் ஒரு அசம்ஷனுக்கு வரலாம். ஸோ அந்த பிடிஎஃப்ன்றது யூஸ்ஃபுல்லாக இருக்குமா இருக்காதான்ட்டு. ஸோ அது நீங்கள் தான் செக் பண்ணிக்கணும், பாருங்கள், சரியா? ஸோ இந்த கொஷின் பேப்பர் பார்க்கலாம். டோட்டலாக 100 மார்க்ஸ். ஸோ ஆஸ் இட் இஸ் 10th என்ன பேட்டர்னோ அதே பேட்டர்னில் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து 14 1 மார்க்ஸ்ன்றது இருக்கும். ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இது 14 1 மார்க்ஸும் புக் பேக்கில் இருக்கிற கொஷின்ஸ் தான். எதுவும் மேபி எது 1 இல்லை 2 வந்து ஓனாக கேட்கலாம், இல்லைனா மற்றது எல்லாமே புக் பேக்கில் இருக்கிற அதே 1 மார்க்ஸ் தான் அப்படியே கொடுத்துருப்பாங்க. அதனால் இப்போ நமக்கு அந்த 9 யூனிட்ஸில் இருக்கிற புக் பேக் 1 மார்க்கில் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க, சரியா? நெக்ஸ்ட்டு பார்ட் 2 பார்த்தீங்கன்னா 2 மார்க் கொஷின்ஸ் இது எல்லாமே. ஸோ 2 மார்க் கொஷின்ஸ்ன்றது 14 கொஷின்ஸ் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் 10 கொஷின்ஸ் எழுதணும். அந்த கொஷின் நம்பர் 28ன்றது கம்பல்சரி கொஷின். ஸோ இதெல்லாம் 2 மார்க் கொஷின் சம்மந்தப்பட்டது. இதெல்லாமே கொஞ்சம் பார்த்துக்கோங்க, சரியா? ஸோ இதில் கொஷின் நம்பர் 28ன்றது கம்பல்சரி கொஷின். ஸோ கம்பல்சரி கொஷின் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் கொடுத்துருக்காங்க, அது பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்ட் 3 பார்த்தீங்கன்னா 5 மார்க் கொஷின்ஸ். ஸோ இது கூட 14 கொஷின்ஸ் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் 10 கொஷின்ஸ் எழுதணும். இதில் கொஷின் நம்பர் 42ன்றது கம்பல்சரி கொஷின், சரியா? ஸோ அதை பார்த்துக்கோங்க. இது வந்து லாஸ்ட் இயர் வந்து விருதுநகர் டிஸ்ட்ரிக்டில் நடந்த கொஷின் பேப்பர், சரியா? ஆனால் அது சொல்லவே இல்லை. ஸோ பார்த்துக்குங்க. ஸோ இதில் கொஷின் நம்பர் 42ன்றது கம்பல்சரி கொஷினாக இருக்கும், சரியா? ஸோ கண்டிப்பாக அந்த ப்ராபபிலிட்டி கொஷின் 42 கொஷின் கம்பல்சரி கொஷின் செகண்ட் சாப்டரில் கொடுத்துருக்காங்க. அண்டு பார்ட் 4 பார்த்தீங்கன்னா ஜாமெட்ரி அண்ட் கிராஃப். ஸோ ஜாமெட்ரி பார்த்தீங்கன்னா சென்ட்ராய்டு அண்ட் சர்க்கம் சென்டர் ரெண்டுமே ஈஸி தான். நீங்கள் இந்த 2 ஃபோட்டோவில் 4 டாபிக்ஸ் இருக்கும். நீங்கள் இந்த 2 டாபிக் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக 2த்துல ஒரு டாபிக் கன்ஃபார்மாக வரும், ஓகேங்களா? ஸோ அது பார்த்துக்குங்க. ஸோ நெக்ஸ்ட்டு யூஸ் கிராஃபிக்கல் மெத்தட். ஸோ கிராஃப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டபுள் ஈக்குவேஷன் அண்ட் சிங்கிள் ஈக்குவேஷன் உங்களுக்கு எது ஈஸியோ அதை நீங்கள் பண்ணலாம், சரியா? ஸோ இதுதான் லாஸ்ட் இயர் விருதுநகர் டிஸ்ட்ரிக்டோட ஆனுவல் எக்ஸாம் கொஷின் பேப்பர். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோஸ் லைக் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட ஷேர் பண்ணுங்கள், ஓகேங்களா? தேங்க்யூ.